ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சாட்டர்டே விலாக் தான். சாட்டர்டே அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சு என்னென்ன ரெடி பண்ணியிருந்தேன்றதை உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சாட்டர்டே அன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு நம்ம பால்கார அண்ணா சீக்கிரமாக வந்துட்டாங்க. பால் அடுப்பில் வச்சுட்டு அரிசிக்கு ஒலை வச்சு அரிசியும் போட்டாச்சு. பக்கத்துலேயே 3 முட்டை வேக வச்சுருக்கேன். நேற்று நைட்டு ஊற வச்சுருந்த 1.5 டம்ளர் கொள்ளு மட்டும் அந்த கொள்ளை காலையில் எழுந்திரிச்சு நல்லா அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். ஒரு அரை மணி நேரம் கழித்து நான் இட்லி செய்வேன். இன்றைக்கி செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வெண்பூசணிக்காய் ஜூஸ், அப்புறமா கொஞ்சமாக வாட்டர்மெலன், அதுக்கப்புறமா தேவையான காய்கறிகள். வெள்ளை பூசணிக்காய் ஜூஸுக்கு வந்து வெள்ளை பூசணிக்காய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, சீரகம், இஞ்சி, தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஹெல்த்தியான வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் தயாராகிடும். இயர்லி மார்னிங் இதே மாதிரி குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ வந்து மார்னிங் குடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதையுமே ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு இதை குடிச்சு முடிச்சுட்டு தான் நெக்ஸ்ட்டு நான் வந்து வேலையை தொடர்ந்தேன். அடுத்து நம்ம வந்து பாவக்காவை குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட வேறு எதுவுமே சேர்க்கலை. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை சேர்த்துட்டேன். பாவக்காவை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பாவக்காவோட கொஞ்சம் இந்த மாதிரி நிறம் மாறி வர வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இது 2 மட்டும்தான் இந்த பாவக்காய்க்கு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது. இது பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ரெடியாகி வந்துடும். ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமா கொள்ளு மாவு வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து இட்லி பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த வீடியோ டீட்டெயிலாக நான் போட்டிருக்கேன். ஆனாலும் நம்ம வீடியோவை புதுசாக யாரும் பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு புரியாதுல்ல, அதனால தான் நான் ஒரு வாட்டி சொல்கிறேன். இந்த கொள்ளில் வந்து நம்ம வேறு எதுவுமே சேர்க்கல, வெறும் கொள்ளு தான். நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் அரைச்சிட்டு அரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து இட்லி செஞ்சோன்னா இட்லி சூப்பராக வரும். இப்போ கொள்ளு இட்லி பாத்திரத்துலேயும் ஊற்றி நல்லா வேக வச்சாச்சு. இது வேக வைக்கிறதுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சிடணும் ஃபஸ்ட்டு தண்ணியை. அதுக்கப்புறமா வந்து இட்லி பாத்திரத்தை உள்ளே வைக்கும் போது சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சூப்பராக தயாராகிடும். இந்த இட்லிக்கு நம்ம சூப்பரான சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு 3 தக்காளி, கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக கறிவேப்பிலை, பூண்டு பல், தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு, இட்லியும் தயாராகிடுச்சு. எல்லாத்தையும் அதாவது பிளேட்டில் மாற்றி வச்சுட்டேன். இப்போ வந்து சட்னியை தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து லைட்டாக உளுந்தம்பருப்பு நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறமா தக்காளி இதை வந்து சேர்த்துட்டு கூடவே ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துடலாம். சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா இந்த மாதிரி நிறம் மாதிரி வந்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 to 10 நிமிஷத்தில் சூப்பராக தயாராகிடும். இன்னும் கொஞ்சம் வற்ற விடணுன்னாலும் நான் வற்ற விடலாம். ஆனால் நான் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிவிடுவேன். இதுவே எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ கொள்ளு இட்லியுமே தயாராகிடுச்சு. இட்லியை வந்து பிளேட் பண்ணிடலாம். காலையில் சாப்பிட்டாச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் நான் வந்து லெமன் சாதம்லாம் ரெடி பண்ணியிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி லீவு தானே, அதனால் நம்ம வந்து காலையில் இட்லி செஞ்சது உடனே சாப்பிட்டாச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ அடுத்து மத்தியானத்துக்கு லெமன் சாதம் மட்டும் ரெடி பண்ணணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, தேவையான அளவு கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 1/2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு பல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி, ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பருப்புலாம் நல்லா கொஞ்சம் பாதி அளவுக்கு வெந்து வந்துடணும். நல்லா நிறம் மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை நீட்டு வாக்கில் கீறி சேர்த்துருக்கேன். 2 காஞ்ச மிளகாவை விதைகளை நீக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பூண்டுலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வரைக்கும் நான் உப்பு சேர்க்கலை, இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பதம் தாண்டி நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே நம்ம ஏற்கனவே லெமனை புழிஞ்சு லெமன் சாறு வச்சுருக்கோம்ல, அந்த லெமன் சாறையும் இதுக்குள்ளே சேர்த்துட்டோன்னா நமக்கு வந்து லெமன் சாதத்தோட மிக்ஸ் வந்து தயாராகிடும். இதில் வந்து ஏற்கனவே சாப்பாடு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன்.
அந்த சாப்பாடை இதுக்குள்ளே சேர்த்துட்டு பிரட்டிட்டோன்னா போதும். சுவையான லெமன் சாதம் தயாராகிடும். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் லன்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான டேஸ்டியான லெமன் சாதம் தான். லெமன் சாதம் எங்கள் வீட்டில் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாதம். எங்களோட ஃபேவரட்னே சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லெமன் சாதமும் அதுக்கு தொட்டுக்க வந்து பாவக்காய் ஃப்ரையும் அவிச்ச முட்டை தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி இதுதான் நம்மளோட வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வேறு ஒரு புது வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.